அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. குறிப்பாக பண தேவை பூர்த்தி ஆகணும், பணம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நாள் மிக மிக விசேஷம் பொருந்தியது. பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனடி பலன் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தோட முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் நாள்லேயே ஆவணி மாதத்தின் முதல் தேதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு ஆரம்பம் நமக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய, முடிவில்லாத பணவரவை கொடுக்கக்கூடிய 8 எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம், இங்கே நமக்கு 8ன்னு கிடைக்குது. அடுத்தது இது 17ஆம் தேதி, இதில் வர 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்குது. 8 எண் வரும்போது நம்ம ஒரு சில மணி அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பணம்ங்கிறது வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும், தடையில்லாமல் வரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தின் முதல் தேதிங்கிறத விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா நள்ளிரவு 1:30 காலையில் 10:30 வரைக்கும் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நாளினுடைய துவக்கத்தில் அது இருந்ததுனால இந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அதை காலையில் 10:30க்குள்ளே குளிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி குளிக்க முடியலங்கும் போது நீங்கள் இன்று இரவுக்குள்ளறையாவது அது மாதிரி குளிச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த 8 ரிலேட்டடான ஒரு மெத்தடை அதில் சொல்லியிருப்பேன். அதனால் அந்த சேர்க்கை நமக்கு இரவு 12 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட மெத்தடை செய்வதன் மூலமாக 3 மணி நேரத்தில் 6 லட்சம் பணம் எனக்கு கிடச்சிதா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே தாராளமாக செய்யலாம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இந்த சண்டே ட்ரை பண்ணுறதுனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இவை தவிர உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவுடைய மந்த்ரா நானே சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும், அதை நீங்கள் லிசன் பண்ணீங்க அப்படின்னாவே போதும், 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். சரி, இந்த 3 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, இது ஆவணி மாதத்தின் முதல் தேதியே இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வரக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மெத்தட் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கனால நிறைய வீட்டில் அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இருந்தாலும் தாராளமாக இதையும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவுக்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அதனால் ஒரு சில்லறை காசு எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறதுக்கு ₹1 காசு எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன் ₹1 எடுத்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளுங்கிறதுனால இங்கே 1ங்கிற எண் ஹைலைட்டடாக இருக்கும். ஆவணி மாதத்தின் முதல் தேதிங்கிறதுனாலையும் இங்கே 1ங்கிறது ஹைலைட்டடாக இருக்கும். அப்போ இந்த ₹1 எடுத்துக்கிறது இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. இது காசு மட்டும்தான் நமக்கு தேவை. இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக இதன் மூலமாக நமக்கு பண கஷ்டம் வராது, பணம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் முச்சந்தலையிலையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் இந்த ₹1 நீங்கள் வச்சுக்கோங்க.
அடுத்தது வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த காசில் உங்கள் விரலாலேயே முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய 8 எண் வரும்போது பயன்படுத்தக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. விரலை பயன்படுத்தி நீங்கள் ₹1 இதை வரைஞ்சிங்கன்னா போதும். எந்த கலர் பேனாவும் நமக்கு தேவையில்லை, சரிங்களா? அதனால் விரலால் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் வரையலாம். ஒரு கணக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 முறை வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு முறை கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த காசை பார்த்த மாதிரியே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு காம்பினேஷன் வந்து சொல்லுங்கள். இதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு உண்டாகும். மேலும் இதை சொல்வதற்கு இன்றைக்கி பொருத்தமான நாளாகவும் இருக்குது. அதனால் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டானது ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். இது சொல்லும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லலாம். மேலும் கவுண்ட்டுங்கிறத பற்றி நிறைய முறை நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஏன்னா பண வரவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சுவிட்ச் வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கி கரெக்டாக சண்டேவாக இருக்குது, சன்ரைஸ் பொருத்தமாக இருக்கும். மேலும் கோல்டனுங்கிற வார்த்தை நமக்கு அபரிமிதமான பொன்னையும் பொருளையுமே ஏற்று தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இந்த 3 வார்த்தையும் சொல்லுங்கள். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட்டு, இதை வந்துட்டு சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேணால் சொல்ல, இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது. நமக்கே வந்துட்டு சொல்லும்போது சரி போதும், தேவையான அளவுக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த சமயத்தில் கண்களை மூடி இந்த ₹1 ஒரு ₹100 மாறிடுச்சு, ₹1000 மாறிடுச்சு, ஒரு லட்சமாக மாறிடுச்சு, கோடியாக மாறிடுச்சு. இப்போ நம்ம பேரில் பேங்க்கில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. நமக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. இல்லை இதை விட பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. கணவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, அவரும் நிறைய வருமானம் ஈட்டுறாரு, அதை வந்து நமக்கு கொடுக்குறாரு. இதுபோல் பணம் எந்தெந்த வழியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நடந்துருச்சு, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் சுவிட்ச் வேர்டு எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் கற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும், சரிங்களா? அதன் பிறகு பவர்ஃபுல்லான இந்த காசை நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ அல்லது துணியிலையோ மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ் ஆகிருக்கும். நாளுக்குண்டான சிறப்பை நம்ம சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டினுடைய பவர் எல்லாத்தையுமே இதை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கனால இதனுடைய தன்மை வந்து அதிக அளவில் எனர்ஜைஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு இதை தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கவர்லேயோ பேப்பர் துணியிலையோ வச்சுட்டு இதை வந்து நம்மளுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்து வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆவணி 1ன்னு வச்சுட்டோம் இல்லையா, அடுத்தது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வரைக்குமாவது இதை நீங்கள் வச்சுருங்க. அந்த முதல் தேதியில் நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே உண்டியலில் போட்டுருங்க. இல்லைன்னா ஏதாவது பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு, தான தர்மங்கள் செய்கிறதுக்கு இந்த காசை வந்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், இதை விட இருக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அதனால் அவசியம் எல்லோரும் இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.